ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் ஹனி சிக்கன் பண்ணோம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஜூஸியாக, சூப்பராக இருந்தது. நல்லா காரசாரமாக, லைட் ஸ்வீட், கொஞ்சம் புளிப்பு எல்லாமே சேர்த்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு பிரெஸ்ட் சிக்கனில் தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பிரெஸ்ட் சிக்கனை எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், இந்த மாவுக்கு தேவையான உப்பு இது போட்டு மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஈவனாக எல்லாம் மிக்ஸ் ஆகிறவங்க பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. சிக்கன் பீஸில் மேலே கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு அந்த சிக்கன் பீஸை இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் 2 பக்கமும் நல்லா தடவிட்டு 2 பக்கமும் நல்லா அதில் நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு அந்த பேனில் எடுத்து வைக்கணும். நாங்கள் இன்றைக்கி 3 பீஸ் பண்ணோம். ஸோ 3 பீஸும் அதில் இதை குக் பண்ணும்போது ஸ்டவ் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ளேம் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சிங்கன்னா அப்புறம் தீஞ்சிடும், உள்ளே வந்து வேகாது. ஸோ அதனால் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் பீஸ் வேகிறதுக்கு ஒரு 10 to 12 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. அப்பப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விடணும், திருப்பி விடணும். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் ஒரே மாதிரி நம்ம ஒரே டைப் மசாலா போட்டு பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த பவுடரில் பெப்பரும் சால்ட்டும் இருக்கிறதால அது வந்துட்டு அந்த டாப் லேயருக்கு கொஞ்சம் இந்த கிறிஸ்பினஸ் கொடுக்குது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இதை நீங்கள் டின்னருக்கு ட்ரை பண்ணலாம். டின்னருக்கு வந்து இது ஒரு ஐடியல் ப்ரோட்டீன் டின்னர்னே சொல்லுவேன். இப்போ நம்ம சிக்கன் வந்துட்டு நல்லாவே வெந்துடுச்சு. நல்லா டச் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியுது நல்லா வெந்துடுச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் அதை மூடி வச்சோன்னா உள்ளே நல்லா ஜூஸியாக வெந்துடும். இதை நம்ம அப்பப்போ கொஞ்சம் திருப்பி போடணும். ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். அதே பேன்லேயே பண்ணலாம். இதே பேன்லேயே பண்ணிக்கலாம். அந்த அடிப்பிடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் ஒரு முழு பூண்டு அதை உரித்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு அந்த பூண்டை அது எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நல்லா பொரிஞ்சிடும். இந்த பூண்டு வந்து நம்ம ஏன்னா பேன் ஆல்ரெடி நல்லா ஹீட்டாக இருக்கிறதால இந்த பூண்டு போட்டதுமே பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிடும், கிறிஸ்பியாக ஆகிடும். இந்த கார்லிக் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அது நம்ம எவ்வளோ சேர்த்தாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சரி, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம இதில் ஒரு 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்டிலே பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகாய் வந்து மிக்சியில் போட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சோய் சாஸ். அதுக்கப்புறம் நம்ம சோள மாவு கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கார்ன்ஃப்ளவர், அதுலேயே ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு அந்த மாவையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதில் ஆல்ரெடி பெப்பர் சால்ட்டெல்லாம் இருக்கிறதால நம்ம சால்ட்டு போடும்போது கொஞ்சம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போடுங்க. இதில் 1/2 ஸ்பூன் வினிகரும் சேர்க்கணும். வினிகர் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சால்ட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் சால்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம்.
ஸ்பைஸியும் உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஹனி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஹனியை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பசங்க சாப்பிட்றாங்க, ரொம்ப காரம் வேண்டாம்னா நீங்கள் ஹனியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணதும் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீஸை எடுத்து அந்த சாஸில் போட்டுடலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த சாஸில் சிக்கன் இருக்கட்டும். இந்த சாஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் நீங்கள் சிசமி சீட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் அதனால் ஆட் பண்ணல. கொஞ்சமாக நீங்கள் லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது கூட அதை மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நம்ம தூவும்போது நீங்கள் சிசமி சீட்ஸும் போட்டுக்கலாம். இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், பட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது இல்லையா? டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்குது. என்ன இது குக் பண்ணி இமீடியட்டாக சாப்பிடாம ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு சாப்பிடணும். அப்போ தான் இந்த சாஸ்லாம் அதில் நல்லா இறங்கியிருக்கும், நல்ல ஜூஸியாக இருக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி சிசமி சீட்ஸ், வெள்ளை எள் இருந்தால் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லாதால நான் போடலை. இது இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை பிளேட்டில் வைக்கும் பொழுது மேலே சாஸையும் அதில் கொஞ்சம் மேலே தடவி வைங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு, பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு இருக்கு இல்லையா? சோய் சாஸ் கலர் வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்குது நாங்கள் வாங்கினது, பட் டேஸ்ட்டு செம சூப்பர், ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. நல்லா ஜூஸியாக சாப்பிட ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. சேவ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர்.